So, I'm going to continue the study on the Lord's Prayer. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் தொடர்ந்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். As you know, this prayer is there in Matthew chapter 6 and also in Luke chapter 11. நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த கர்த்தருடைய ஜெபமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் நீங்க பார்க்க முடியும். Normally we use Matthew chapter 6. சாதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். Because it is the longer version with much more information. ஏனென்றால் இந்த ஜெபமானது அதிகமான தகவல்கள் கூட விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And this is the reason why most of us really like to read Matthew chapter 6. இந்த காரணத்தினால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய ஜெபத்தை நாம் அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறோம். So as we progress in the prayer that Jesus taught to his disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது actually the prayer life of Jesus triggered the question of this one disciple in Luke chapter 11. இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப வாழ்க்கை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சீடன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்க கற்றுக்கொள்ளும்படியாக கேட்க தூண்டியது. I personally believe that prayer life is normally very infectious. நாம் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிக்கிற காரியம் என்னவென்றால் ஜெப வாழ்க்கை எப்பொழுதுமே மற்றவர்களை தொற்றக்கூடிய ஒரு காரியம். When people begin to watch you praying, மற்றவர்கள் நீங்கள் ஜெபிக்கிறதை காணும்போது the desire to also to pray comes into their hearts normally. நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான இருதயம் அவர்களுக்குள்ள தானாகவே வந்து விடுகிறது. And this is the reason why I personally believe whatever we do as parents at home, these little children will also do. இந்த காரணத்தினால் நாம் பெற்றோர்களாகிய நாம் எந்த காரியத்தை வீட்டில் செய்கிறோமோ அதே காரியத்தை பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிப்பார்கள். Without our example they are not going to learn anything. நம்முடைய முன்னுதாரணம் இல்லாமல் பிள்ளைகள் எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டார்கள். You can preach and teach them about prayer for a long time. நீங்க ஒருவேளை ஜெபத்தை பற்றி அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். But if they don't see any prayer at a personal level at home, they will not care about this. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறதை அவர்கள் பார்க்காவிட்டால் அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள். Sometimes we can easily say, did you pray this morning? அநேக நேரத்துல பிள்ளைகளை பார்த்து எளிதாக கேட்கிறோம், இன்றைக்கு காலையில் நீ ஜெபித்தாயா? But these children after some time they will ask, Mama, did you pray this morning? ஆனா இந்த பிள்ளைகள் கொஞ்ச நாள் பெரிதான உடனே அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க, அம்மா நீங்க ஜெபிச்சீங்களா முதல்ல? Papa, you are speaking so much about prayer. அப்பா ஜெபத்தை பத்தி நீங்க அதிகமா சொல்றீங்களே, Are you really praying? நீங்க உண்மையா ஜெபிக்கிறீங்களா? Our children learn not through our preaching but through our personal life. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிரசங்கத்தினால அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். They take examples from what we do at home. நாம் வீடுகளில் என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து தான் அவர்களும் செய்ய தொடங்குகிறார்கள். Sometimes we put all the blame on society or the teachers or whoever it may be. சில நேரத்துல சமுதாயத்திலேயோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலேயோ அல்லது ஆசிரியர்களிடத்திலோ இந்த பழியை நாம் சுமத்தி விடுகிறோம். Oh, this fellow has gone like this because he has bad teachers now. இந்த பையன் இப்படி போனது காரணமே இவனுக்கு இருந்த மோசமான ஆசிரியர்கள் தான் என்று சொல்லி விடுகிறோம். He's going to the wrong school right now. இவன் போறது ஒரு தவறான பள்ளிக்கூடம் என்று சொல்லி விடுகிறோம். But the first school was the family. ஆனா அந்த பையன் போகிற முதல் பள்ளிக்கூடமே உங்களுடைய குடும்பம் தான். There everything started in his personal life. அங்குதான் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாமே நடக்க துவங்கியது. There he was able to observe for almost 4 or 5 years about things going about in that family. அங்குதான் அந்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை 4-5 வருடங்களாக அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். So Jesus began to teach these disciples when they had questions. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்கு சில கேள்விகள் எழுந்தது. Even when you go to the Old Testament, for example, நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போகும்போது கூட Moses was the person who was climbing mountains very often. அடிக்கடியாக மலைக்கு ஏறி போன ஒரு நபர் மோசே. Because he wanted to be close to God. ஏனென்றால் தேவனுக்கு அருகாமையிலே நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று மோசே He விரும்பினார். didn't want to be with the people around him. தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு கூட அவர் இருக்க விரும்பவில்லை. He was there up on the mountain speaking to God. மலையின் மேலே ஏறி போய் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். And Joshua was very close to Moses. யோசுவா மோசேக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தபடினாலே he liked to be in the tabernacle listening and waiting on the Lord. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கவும் தேவன் சொல்லுகிற காரியங்களை கேட்கவும் அவன் ஆசையாய் ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருக்க ஆரம்பித்தான். Sometimes even when Moses left the presence of God, சில நேரங்களிலே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போனாலும் கூட Joshua said, no, I'm going to stay back. யோசுவா சொன்னான், இல்லை நான் ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருப்பேன். The prayer life of Moses was so infectious on the future leader called Joshua. மோசேயினுடைய ஜெப வாழ்க்கையானது எதிர்காலத்தில் தலைவனாய் வரப்போகிறதான யோசுவாவுடைய வாழ்க்கையை அது பாதிக்க ஆரம்பித்தது. Our Father, thou art in heaven,
பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, hallowed be thy name. உம்முடைய நாமம் I பரிசுத்தப்படுவதாக. want to speak about hallowed be thy name this evening. இந்த மாலை வேளையிலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிறதான இந்த வார்த்தையிலிருந்து உங்கள் மத்தியிலே நான் பேச You know, விரும்புகிறேன். as I say very often, this is not a prayer for for schools or somewhere where you gather together and recite this prayer. மிக அடிக்கடியாக நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த ஜெபமானது பள்ளிக்கூடங்களில் மனப்பாடமாக சொல்லுவோ அல்லது நாம் கூடி விடுகிற போது மனப்பாடமாக சொல்லவோ எழுதப்பட்டதல்ல. This is a prayer that Jesus taught as a plan for his future disciples. இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு அடையாளமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். If you want a plan to pray to God, use this plan. This is what Jesus said. தேவனிடத்தில் நீ ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த திட்டத்தை நீ மாதிரியாக வைத்து பயன்படுத்தலாம் என்று சொன்னார். You know, this word hallowed is not there in the English language mostly today. பரிசுத்தம் என்கிறதான இந்த வார்த்தைக்கு ஹாலோட் என்று பயன்படுத்துகிற இந்த வார்த்தை இப்பொழுது அதிகமாக ஆங்கில பாஷைகளிலே பயன்படுத்தப்படுகிறதில்லை. But luckily in some of the Bibles this word is still being used. ஆனால் இன்றைக்கு கூட அதிர்ஷ்டவசமாக சில மொழிபெயர்ப்புகளிலே இந்த ஹாலோட் என்கிற வார்த்தையை நீங்க பார்க்கலாம். Hallowed means you are holy, O God. ஹாலோட் என்கிறதான வார்த்தைக்கு ஆண்டவரே நீர் பரிசுத்தமானவர் என்ற அர்த்தம். You are the God who is worthy of praise and worship. ஆண்டவரே நீரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் என்ற அர்த்தம். But not only you are the God who is worthy of praise and worship. ஆண்டவரே நீர் துதிக்கும் ஆராதனைக்கும் பாத்திரர் மாத்திரமல்ல, Not only you are a holy God, but also you are a God who is worthy to be worshipped. நீர் பரிசுத்தமான தேவன் மாத்திரமல்ல ஆராதிக்கப்படுவதற்கு நீர் தகுதியான தேவனாகவும் இருக்கிறீர். Lord, you are separated from all of the gods of this world. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களிலும் உயர்த்தப்படத்தக்க தேவன் நீர் மாத்திரமே. When you come to this word holy in this world, இந்த உலகத்திலே பரிசுத்தம் என்கிறதான இந்த வார்த்தைக்கு நீங்க வந்தவுடனே nothing in this world competes with the holiness of the Father God. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நிகரான ஒரு காரியத்தை, ஒரு பரிசுத்தத்தை இந்த உலகத்திலே நீங்க எங்குமே பார்க்க முடியாது. Your holiness is totally unique in nature. ஆண்டவருடைய பரிசுத்தமானது அது முற்றிலும் ஒப்பற்ற நிகரற்ற ஒரு பரிசுத்தமாய் இருக்கிறது. Not only that, you are above everything in this world. ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் நீர் மேலானவர் என்று சொல்வது மாத்திரமல்ல, Your holiness is a separated holiness above every holiness of this world. உம்முடைய பரிசுத்தமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தத்தை காட்டிலும் அது தனித்துவமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Maybe you are wondering when you read for example Exodus chapter 40 for example. உதாரணமாக யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஒருவேளை நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கலாம். You know, all the utensils in the temple for example, தேவாலயத்திலிருந்து தான் எல்லா பணிமுட்டுகளும் and they were anointed in the tabernacle. அவைகள் எல்லாமே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அபிஷேகம் செய்யப்பட்டன. They had to be consecrated, அவைகள் பரிசுத்தமாக்கப்பட்டன. and it shall become holy. அவைகள் பரிசுத்தமாக்கப்படவும் பிரித்து வைக்கப்படவும் அறிவுறுத்தப்பட்டன. You know, sometimes when you read such scripture, you may be wondering, இப்படிப்பட்ட வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஒருவேளை நீங்க ஆச்சரியப்படலாம். did these utensils did do any sin for example? இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஏதாவது பாவம் செய்திருக்குமா? How furniture can be sinful for example in the lives? எப்படி இந்த பாத்திரங்கள் எல்லாம் பாவம் செய்திருக்க முடியும்? ஆண்டவர் பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறாரே என்று நீங்க யோசிக்கலாம். Why do they need the anointing at all? ஏன் தேவனுடைய பரிசுத்தம் அல்லது அபிஷேகம் இந்த பாத்திரங்களுக்கு தேவைப்பட்டது என்று நீங்க நினைக்கலாம். The meaning is these vessels and utensils, they were set apart for the service of God. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய ஆராதனை முறைமைகளுக்காக இந்த பாத்திரங்கள் எல்லாம் பிரித்து தனியே வைக்கப்பட்டது. Not only they were totally cleansed, அவைகள் முற்றிலுமாக சுத்தமாக்கப்பட்டது they மாத்திரமல்ல, were also set apart for the ministry in the tabernacle. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்வதற்காக அவைகள் எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டன. They had to fulfill the plans and the purposes of God in the tabernacle. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அவைகளுக்கென்று வைக்கப்பட்ட திட்டங்களையும் நோக்கங்களையும் அவைகள் நிறைவேற்ற வேண்டும். Sometimes you and I may have questions about ourselves. சில நேரங்களில் உங்களை பற்றி என்னை பற்றி நமக்கு கேள்விகள் இருக்கலாம். 67 times in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே 67 முறைகள் Christian believers have been called saints for example. கிறிஸ்தவ விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று When அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். you read that, you may shudder in your life. ஒருவேளை நீங்க பரிசுத்தவான்கள் என்கிற வார்த்தையை பார்த்த உடனே ஒருவேளை நீங்க ரொம்ப அதிர்ந்து போகலாம். Oh, am I a saint now? நான் ஒரு பரிசுத்தவானா? How can they ever call me a saint? எப்படி என்னை பரிசுத்தவான் என்று சொல்லி வேதம் அழைக்கும்? The reason is
oh, you who have been washed by the blood of Jesus. அதற்கான காரணமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினால You have சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். been cleansed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்கள் You கழுவப்பட்டிருக்கிறீர்கள். have been separated from this world. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் And பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். this is the reason why you and I are called saints in the New Testament. இந்த காரணத்தினால் தான் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் என்று Not அழைக்கப்பட்டிருக்கிறோம். because you and I are totally without any blemish. நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாக இருக்கிறபடினால் அல்ல. Yes, we are saved. ஆம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். We are being saved. நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். And finally one day we will be completely saved. எதிர்காலத்தில் ஒரு நாள் முற்றிலுமாக நாம் When we பரிசுத்தமாக்கப்படுவோம். we see Jesus, we are going to be like him one day. நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். But now the Bible says you and I are saints in the presence of God. ஆனா இப்பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். You've been cleansed by the blood of Jesus. இயேசுனுடைய இரத்தத்தினால நீங்கள் You've பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். been clothed with the righteousness of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் நீங்கள் The உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். translation for righteousness can go like this: right with God. நீதி ஆக்கப்படுதல் அல்லது நீதிகரிக்கப்படுதல் என்கிறதான வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பே தேவனோடு கூட நீங்கள் சரியாவது என்ற அர்த்தம். That means you are right with God. That's why you are righteous. நீங்க தேவனோடு கூட சரியாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினால் தான் நீங்க அவருக்கு முன்பாக நீதிமான் என்று அழைக்கப்படுகிறீர்கள். And this is the reason why when people were saved in those days, when they are called out of the world, எனவே அந்த நாட்களில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட போது when they came into the church, அவர்கள் சபைக்கு வந்தபோது the church was called ecclesia, சபையானது எக்லேசியா என்று அழைக்கப்பட்டது. out, taken out of this world, இந்த உலகத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்று அவர்கள் சொல்லப்பட்டார்கள். separated from the world. இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். Ek means out and ecclesia means church. Ecclesia, எக் taken என்று out. சொன்னால் வெளியே என்ற அர்த்தம், லேசியா என்ற அர்த்தம் என்று சொன்னால் வெளியே எடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். You know, when Jesus lived on this planet, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது he was living among Jews predominantly. அவர் பொதுவாக யூதர்களுடைய மத்தியிலே வாழ்ந்தார். Jesus never said, be inside this religion and try to transform it right now. இயேசு கிறிஸ்து அந்த யூத மதத்துக்குள்ளே இருந்து அந்த மதத்தை இன்னும் சீர்திருத்தும்படி அவர் விரும்பவில்லை. He said, you have been taken out of the world அவர் சொன்னார், இந்த உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே because எடுக்கப்பட்டீர்கள். the world has been taken out of you. இந்த உலகம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறதான உலகமானது வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. And this is the reason why you have been taken out of the world. இந்த காரணத்தினால் தான் உலகத்திலிருந்து நீங்கள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். Yes, you are still in the world. நீங்கள் இன்னும் உலகத்திலே தான் இருக்கிறீர்கள். You know, John chapter 17 is a wonderful prayer from the Lord Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. Father, all that you have given unto me are here right now. பிதாவே, நீர் எனக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாவற்றையும் நான் உமக்கு முன்பாக I'm வைத்திருக்கிறேன். coming back to you, but I'm going to leave them here. பிதாவே, நான் உம்மிடத்துக்கு திரும்பி வருகிறேன், ஆனால் அவர்களோ இந்த உலகத்தில் இருக்க I'm போகிறார்கள். not going to take them out of the world, ஆண்டவரே, அவர்களை இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளும்படி விரும்பாமல், but I pray that the world is taken out of them. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக இருக்கிற உலகமானது வெளியே எடுக்கப்படும்படி And நான் this is the ஜெபிக்கிறேன். reason why you and I are called the people who have been separated from this world. இந்த காரணத்தினால் தான் இந்த உலகத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். Separated from our old walks of life, நம்முடைய பழைய பாவ வழிகளிலிருந்து, old thinking and feelings of this world, நம்முடைய பழைய உலகத்தினுடைய சிந்தனைகளிலிருந்து, உணர்வுகளிலிருந்து, taken out of the old religion of this world, இந்த உலகத்தினுடைய பழைய மத சடங்காச்சாரங்களிலிருந்து, and every idols that we had for ourselves in this world. நமக்கு நாமே இந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருந்ததான எல்லா விக்கிரகங்களிடமிருந்து. But that God said, now I want you to come out of everything of this worship. தேவன் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலுமிருந்து நீ வெளியே வந்து இந்த ஆராதனைக்குள்ள நீ வர வேண்டும். There should be no God beside me in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு அருகாமையிலே இன்னொரு தேவனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்க because கூடாது. I am a jealous God. ஏனென்றால் நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன். I want a complete love only shed upon me completely. உன்னுடைய முழுமையான அன்பையும் என் மீது நீ பொழிந்தருள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Dear brothers and sisters, we have been saved from the penalty of sin. என கருமையான சகோதர சகோதரிகளே, பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து தேவன் நம்மை நீங்களாக்கி Now இருக்கிறார். God is really delivering us from the power of sin, இப்பொழுது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். and one day we are going to be delivered from the presence of sin. ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் There's விடுதலையாக்குவார். nothing going
going to be sinful around us when we are around Jesus one day. நாம் ஒரு நாள் இயேசுவுக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது பாவத்திற்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களும் நமக்கு அருகாமையில் இருக்காது. When you read this word holy, 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 for example, பரிசுத்தம் பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிறதான இந்த வார்த்தையை நீங்க it வாசிக்கும் போது means separated, separated, separated. பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது வேறுபிரிக்கப்பட்ட என்ற அர்த்தம். Separated from this world, for example, in our இந்த lives. உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ற You அர்த்தம். know, we have been justified by the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீங்களும் நானும் This is நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். what is called salvation. இதைத்தான் நாம் ரட்சிப்பு என்று சொல்கிறோம். Now we are in the process of sanctification. இப்பொழுது பரிசுத்தமாக்கப்படுதலினுடைய பாதையிலே நாம் இருக்கிறோம். And this is the reason why sometimes we come into a clash sometimes in our Christian life. இந்த காரணத்தினால் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சில நேரத்துல சில மோதல்களுக்கு உள்ளாக நாம் We வருகிறோம். try to put sanctification before justification. நம்முடைய வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பரிசுத்தமாக்குதலை கொண்டு வந்து வைக்கிறோம். Yes, God gets you, He justifies you, ஆம், தேவன் உங்களை பிடித்தார், உங்களை நீதிமானாக்கினார். and now He is sanctifying you, இப்பொழுது அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். and one day He is going to glorify you and me. ஒரு நாள் உங்களையும் என்னையும் அவர் மகிமைப்படுத்த போகிறார். This is what you and I should know in our Christian life. இதைத்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள You know, வேண்டும். when Jesus began to teach about prayer to these disciples, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போது one of the things what He said, don't do anything for the acclaim of men around you. அவர் சொன்ன காரியம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னை பார்த்து உன்னை மெச்சிக்கொள்ளும்படியாக எதையும் You செய்யாதே. know, this is one of the greatest temptation of the human race. மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையே இதுதான். You know, if we give something for God, சில நேரத்தில் நம்ம தேவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று we விரும்பினால் want everyone to know that we are giving. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறது எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புவோம். Oh, when we are praying, everyone should see that we are நம்ம praying. ஜெபிக்கும் போது எல்லாரும் நம்ம ஜெபிக்கிறத பார்க்கணும்னு விரும்புவோம். Jesus said, don't do anything for the acclaim of men around you. இயேசு கிறிஸ்து சொன்னார், மற்றவர்கள் உன்னை பார்க்கும்படியாக உன்னை உயர்த்திக் கொள்ளும்படியாக எதையும் You செய்யாதே. go to a secret place and I can watch you even there. நீ ஒரு ரகசியமான இடத்துல போய் ஜெபி, அந்த இடத்துல கூட உன்னை நான் பார்க்க You முடியும். can shut the door, but I am behind you. நீ அறை வீட்டை சாத்தி பூட்டி கொண்டு கூட நீ ஜெபிக்கலாம், And ஆனால் உன்னை நான் பார்த்து in the கொண்டிருக்கிறேன். midst of the small shut door, the shut room, I can come and encounter you. இந்த அடைக்கப்பட்ட சிறிய அறையினுடைய அந்த பகுதியில கூட உன் மீது நான் வல்லமையாக வந்து இறங்க I முடியும். don't know whether you have had such experiences. அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. You know, once I was driving my car. ஒரு முறை என்னுடைய காரை நான் ஓட்டி கொண்டு சென்ற In போது Germany, it was about 800 kilometers. ஜெர்மனியில கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்கள் நான் பிரயாணம் செய்ய And வேண்டியது there it இருந்தது. takes about 5 hours. அங்கே கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துல அதை கடந்து I had விடலாம். to preach there in the evening. சாயங்காலத்துல அங்கே நான் பிரசங்கம் பண்ண And வேண்டும். I began to pray completely during this drive. No one was there with me. அப்பொழுது என்னோடு கூட யாரும் இருக்கவில்லை. நான் காரை ஓட்டிக்கொண்டே நான் ஜெபிக்க And I ஆரம்பித்தேன். was praying and praying because I wanted God to move in a wonderful manner in that meeting. நான் ஜெபித்துக் கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தேன். மாலை நேரத்தில் அந்த கூட்டத்தில் தேவன் வல்லமையாக அசைவாட வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே And in the midst of this travel, அந்த பிரயாணத்தின் நேரத்தில் I do not have such experiences every day. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு தினமும் நடக்கிறது என்று நான் சொல்ல முடியாது. I thought Jesus is there inside the car right now. இயேசு கிறிஸ்துவே அந்த காருக்குள் வந்தது போல நான் உணர்ந்தேன். I thought the Holy Spirit is really pressing me hard as I begin to drive. நான் ஓட்ட ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியானவர் உண்மையாக என் மீது வந்து வல்லமையாக வந்து இறங்கி என்னை பாரமாக அழுத்தினது போல நான் And உணர்ந்தேன். finally I went out of the road. கடைசியாக நான் அந்த சாலையிலிருந்து என்னுடைய I put வாகனத்தை my ஓரங்கட்டி car into a parking lot. என்னுடைய காரை எடுத்துச் சென்று ஒரு இடத்துல நான் நிறுத்திவிட்டு I had a wooden carpet in that car, for example. நான் எப்பொழுதுமே அந்த இடத்துல ஒரு விரிப்பதற்காக ஒரு விரிப்பை வைத்திருப்பேன். I went into the woods and I began to pray. நான் அங்க மரங்களுக்குள்ளாய் கடந்து சென்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். And that was one of the greatest encounters that I ever had with God. என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனோடு கூட அனுபவித்த மிக சிறப்பான ஒரு அனுபவங்களில் அதுவும் Don't you ever think God can encounter you only in conventions? நினைக்காதீர்கள் நீங்க ஏதோ ஒரு கருத்தரங்குக்கு சபையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சந்திப்பார் Don't think that you need a huge gathering to encounter God. நீங்க தேவனை சந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவசியம் என்று நீங்க நினைக்க Don't வேண்டாம். think that you have to go up a mountain to reach God, for example. நீங்க ஏதோ ஒரு மலைக்கு உயரமான மலைக்கு போய் போனாதான் நீங்க தேவனை சந்திக்க முடியும் என்று நினைக்காதீங்க. Don't you ever think that you have to go to Jerusalem to worship God? நீங்க எருசலேமுக்கு போனாதான் தேவனை ஆராதிக்க முடியும் என்று The நினைக்காதீங்க. God who is in Jerusalem is even here this evening in Trichy. I tell எருசலேமில் you, இருக்கிற அதே தேவன் தான் அந்த மாலை வேளையில திருச்சியிலும் நம்மோடு He கூட can give you இருக்கிறார். the same power and anointing even this evening. இந்த மாலை வேளையில கூட அதே அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியும். Israel is wonderful to
understand the Bible. இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போகும்போது அற்புதமாக வேதத்தை உங்களால் புரிந்து கொள்ள I would முடியும். suggest that every Bible teacher goes to Israel. எல்லா வேத ஆசிரியர்களுமே இஸ்ரவேலுக்கு போகும்படி நான் நிச்சயமாகவே சிபாரிசு There we செய்வேன். can see that the Bible is so real. அந்த இடத்துல வேதத்தை நீங்க ரொம்ப உண்மை என்று உணர்ந்து கொள்ள முடியும். No fairy tales in the Bible. வேதத்துல எந்த கட்டுக்கதையும் You கிடையாது. see every inch of this land and you think everything is real. எருசலேமில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அடியிலும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு It உண்மை helps- என்பதை உங்களால் புரிந்து கொள்ள It முடியும். helps you to understand the Bible better. வேதத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வதற்கு இந்த தேசம் உங்களுக்கு உதவுகிறது. But in order to receive the anointing of the Holy ஆனால் Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் you பெற்றுக்கொள்ளும்படியாக don't need to go to Jerusalem. நீங்க எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் God இல்லை. says, I am now all across the nations. கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் எல்லா தேசங்களிலும் நான் இருக்கிறேன். I am spirit. God is spirit this evening. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார் இந்த மாலை வேளையிலும். You don't lock up our God in Jerusalem, I tell you. நீங்க எருசலேமிலே தேவனை பூட்டி வைத்து விட முடியாது. No, God is here this evening. இல்லை, ஆண்டவர் இந்த மாலை வேளையில நம்ம மத்தியில் He இருக்கிறார். is in America and also in Australia. அவர் அமெரிக்காவிலும் இப்பொழுது இருக்க முடியும், ஆஸ்திரேலியாவிலும் இருக்க முடியும். And if you want to speak to God this night, இந்த இரவு வேளையிலே நீங்க தேவனோடு கூட பேச விரும்பினார், go to your room, lock up your room and cry unto God. நீங்க அறை வீட்டுக்குள் சென்று தாளிட்டு தேவனோடு கூட பேச ஆரம்பியுங்கள். And this God who watches you in darkness அந்த அந்தரத்திலே உங்களை பார்க்கிறதான அந்த தேவன் will reward you openly. நிச்சயமாகவே வெளியரங்கமாக உங்களுக்கு பதிலளிப்பார். Once I was listening, I was seeing a documentary about the German police some years ago. அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஜெர்மன் போலீஸ் துறை பற்றியதான ஒரு படத்தை நான் பார்த்தேன். And as I was watching this documentary, இந்த படத்தை நான் பார்த்தபோது there was a gang hiding inside the woods. மரங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருந்ததான ஒரு கூட்டத்தை, ஒரு கொள்ளை கூட்டத்தை This காண்பித்தார்கள். police was about half a kilometer away from them. அங்கிருந்து போலீஸ்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள். And one of the gang leaders made one mistake. அங்கிருந்ததான அந்த கூட்டத்தினுடைய தலைவன் ஒரு தவறு செய்தான். He lit up one cigarette. அவன் ஒரு புகைப்பிடிக்கும்படியாக அந்த And as சிகரெட்டை he was பற்ற வைத்தான். pulling the cigarette, அந்த சிகரெட் அவன் இழுக்க ஆரம்பித்த உடனே the whole place was full of light. அந்த முழு இடமுமே மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக காண்பிக்க I தொடங்கியது. was wondering about the power of this camera. அங்கிருந்து அந்த கேமராவினுடைய அந்த பவரை பார்த்து நான் ரொம்ப This ஆச்சரியப்பட்டேன். fellow was just pulling the cigarette. அந்த மனுஷன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்தான். All the place, maybe 30 or 40 feet, is totally illuminated. கிட்டத்தட்ட 30-40 அடி தூரத்துக்கு அது மிகப்பெரிய வெளிச்சமாக காண்பிக்கிறது. You know, I tell you, our God can see even through darkness. நம்முடைய தேவன் நிச்சயமாக அந்த காலத்துல கூட நம்மை பார்க்க When முடியும். you are there in silence before God in your room, தேவனுக்கு முன்பாக அமைதியாக உங்களுடைய அறையிலே நீங்கள் காத்திருக்கும் God போது says, I can listen to every prayer of your heart. ஆண்டவர் சொல்வார், உன்னுடைய இருதயத்தினுடைய ஒவ்வொரு ஜெபங்களையுமே நான் கேட்க Dear முடியும். brothers and sisters, wherever we are this evening, என் கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே எந்த இடத்துல நாம் இருந்தாலும் சரி, whichever your country we belong to, when we belong to the Lord Jesus Christ, எந்த தேசத்திலிருந்து நாம் வந்திருந்தாலும் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். you should know one thing, for example, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். nothing can be compared with the holiness of our God. நம்முடைய தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நிகராக இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது. His holiness is above all the holiness or the so-called holiness of this world. இந்த உலகத்தினுடைய பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற எல்லா பரிசுத்தத்தை காட்டிலும் தேவனுடைய பரிசுத்தம் மிக மேன்மையாக இருக்கிறது. Not only is a holy God, நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர் மாத்திரமல்ல, but he's also a God who is separated above all the gods of this world. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களை காட்டிலும் அவர் உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். And he is unique, totally unique in his nature. அதே போல அவருடைய சுவாபத்திலும் அவர் நிகரற்ற தேவனாய் இருக்கிறார். And when we come to worship God, for example, உதாரணமாக நாம் தேவனை ஆராதிக்க வரும்போது, you know, the Bible, the Psalm 95 says like this: சங்கீதம் 95 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், For the Lord is a great God நம்முடைய தேவனே அவர் மகா பெரிய தேவனும் and a great king above all gods. கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். In his hands are the depths of the earth. அவருடைய கரங்கள் தான் பூமியின் ஆழங்களை உண்டாக்கியது. The heights of the mountains are his also. பர்வதங்களுடைய உயரங்கள் அவருக்கு சொந்தமானவைகளாய் The இருக்கிறது. sea is his, for he made it. சமுத்திரத்தின் ஆழங்களை அவரே உண்டாக்கினார். For his hands formed the dry land. அவருடைய கரங்களே வெட்டாந்தரை உருவாக்கிற்று. And because he is such a great God, அவர் இப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறபடினால, because he is a God of wonder and awesome, wonderful, awesome power in this world, இப்படிப்பட்ட பயங்கரமான வல்லமையுடைய தேவனாக, பயங்கரமான தேவனாக அவர் the இருக்கிறபடினால, psalmist writes like this: இந்த சங்கீதக்காரன் இப்படி எழுதி இருக்கிறார், Oh, come, let us worship and bow down.
நாம் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் and வாருங்கள். let us kneel before this God, our Maker. நம்மை உண்டாக்கின இந்த கர்த்தருக்கு முன்பாக You know, when you look into the character of God, தேவனுடைய சுபாவங்களை நீங்கள் பார்க்கும்போது, when you begin to understand the character of God, I tell you, தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் our போது knees will bow down automatically. நம்மளுடைய முழங்கால்கள் தானாகவே முடங்கத் No துவங்கும். one needs to tell you, please kneel down now. தயவு செய்து முழங்கால் படியிடுங்கள் என்று யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய No அவசியம் one இல்லை. needs to tell you, please lift up your hands. தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள் என்று யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய No அவசியம் one இல்லை. needs to give you instructions the moment you know the awesomeness of God. தேவனுடைய இந்த பயங்கரமான தன்மையை நீங்கள் அறிந்தவுடனே யாருமே உங்களுக்கு ஆராதிக்க சொல்ல வேண்டிய Because அவசியம் இல்லை. He is unique in nature. ஏனென்றால் அவருடைய சுபாவத்திலே அவர் ஒப்பற்றவராய் And இருக்கிறார். as you come into the knowledge of His greatness, இந்த தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது praise and worship comes automatically. துதியும் ஆராதனையும் தானாகவே உங்களுடைய இருதயங்களிலிருந்து புறப்பட்டு வரும். You know, you must know, hallowed be thy name. That means you are speaking about the character of God. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். You know, name is not just name. நாமம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் பெயர் மாத்திரமல்ல. You know, sometimes maybe our children or someone else, a friend, made a big mistake. சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நண்பர்களோ ஒரு மிகப்பெரிய தவறு செய்யும் போது We will say, hey, you have destroyed my name. நம்ம சொல்லுவோம், என்னுடைய பெயரையே நீ கெடுத்து விட்டாயே. It's not that Gideon becomes something else immediately. அப்படியானால் கிடியன் என்கிறத பெயரை வேறு ஏதாவது பெயராக மாற்றி விட்டார்களா? No, I had a character for my name. இல்லை, என்னுடைய பெயருக்கென்று ஒரு குணாதிசயம் இருந்தது. There was a character attached to my name. ஒரு குணாதிசயமானது என்னுடைய பெயரோடு கூட இணைந்திருந்தது. There were certain attributes connected to my name. என்னுடைய பெயரோடு கூட சில குணாதிசயங்கள் ஒட்டியிருந்தது. There was some nature attached to my name. என்னுடைய பெயரோடு கூட சில இயற்கையான சுபாவங்கள் Hey, இணைந்திருந்தது. you have destroyed my name right now. இப்பொழுது என்னுடைய அந்த பெயரை குணாதிசயத்தை நீ கெடுத்து You know, விட்டாய். name has to do with the quality of the name of God. நாமம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய தரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. It has to do with His character. அவருடைய குணாதிசயத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. Dear brothers and sisters, when you look into the Bible, for example, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உற்று do நோக்கும்போது, not take the name of God in vain, says the Bible. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. And for the Jews, it was so important. யூதர்களை பொறுத்தவரைக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு They காரியம். never wanted to speak the word Yahweh or Jehovah. யெகோவா என்கிறதான இந்த வார்த்தையை அவர்கள் ஒருபோதும் வீணாக சொல்லவே And மாட்டார்கள். that's the reason why Jehovah was not a name in the Bible. இந்த காரணத்தினால்தான் வேதத்தில் யெகோவா என்கிறதான பெயர் கொடுக்கப்படவும் இல்லை. Actually, it was a name made up with Adonai and Elohim later on. அதற்கு பிற்பாடு அதோனாய் அல்லது எலோகிம் என்கிறதான பெயர் தேவனுக்கு வழங்கப்பட்டது. I don't want to complicate you now. இப்பொழுது அந்த தேவனுடைய நாமத்தை குறித்தான பெயர்களை சொல்லி உங்களை நான் இன்னும் கடினப்படுத்த You விரும்பவில்லை. know, I had a Hebrew professor from Jerusalem, எருசலேமிலிருந்து ஒரு எபிரேய பேராசிரியர் எங்களுக்கு இருந்தார். and I liked him very much. அந்த Very pious பேராசிரியர் person. எனக்கு மிகவும் பிடிக்கும். ரொம்ப பக்தியான ஒரு He was மனுஷன். over 60 years of age. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 60 வயதுக்கு மேல் இருக்கும் என்று And நினைக்கிறேன். sometimes when this word, the name of the Lord came, சில நேரத்தில் அந்த கர்த்தருடைய நாமம் என்கிறதான இடம் வரும்போது, I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். This man used to cry profusely in the class. அந்த வகுப்பு நேரத்திலேயே அந்த பேராசிரியர் அப்படியாக அழத் தூங்குவார். He said, do you know, during the time of translation of the Bible, கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்த்த அந்த நாட்களிலே, when they were preparing copies, because there were no printing presses in those days, கர்த்தருடைய வார்த்தையை பரப்பும்படியாக அந்த நாட்களிலே எந்த விதமான அச்சு இயந்திரங்களும் இருக்கவில்லை. whenever the name Yahweh came, இவைகளெல்லாம் நகல்களாக எடுக்கப்பட்ட பொழுது எப்பொழுதெல்லாம் யெகோவா என்கிறதான பெயர் வருகிறதோ they took a feather in their hands, அப்பொழுது புதிதாக ஒரு மை இறகை அவர்கள் they எடுத்து wrote the name Yahweh, யெகோவா என்கிறதான பெயரை அவர்கள் எழுதிவிட்டு broke the feather and threw it away. அந்த இறகை அவர்கள் உடைத்து தூர போட்டார்கள். Because this one feather was used just for this one word. ஏனென்றால் யெகோவா என்கிற பெயருக்கு மாத்திரம் ஒரே ஒரு மை இறகு அவர்கள் பயன்படுத்தினார்கள். This was the piety of those Jews in those days. அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான ஒரு பயம் அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. Normally they never said Jehovah. சாதாரணமாக இந்த யெகோவா என்கிறதான பெயரை அவர்கள் உச்சரிக்கவே மாட்டார்கள். They said Hashem, that means the name. ஹஷேம் என்று சொன்னாலே நாமம் என்ற அர்த்தம். That's what they used to say. Hashem means everyone knew they spoke about God. ஹஷம் என்று சொன்னாலே அது தேவனுடைய நாமம் தான் என்று எல்லாருக்குமே தெரியும். You know, even today when you go to Jerusalem, இன்றையும் கூட நீங்கள் எருசலேமுக்கு போனால் I am so
thankful for the trips I could make to this country. இந்த தேசத்துக்கு நான் போக முடிந்த அந்த பிரயாணங்களை குறித்து நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் There is இருக்கிறேன். an enclave where all the people are coming every day to read the word of God. அங்கே ஒரு மேற்கத்திய சுவரின் பகுதி இருக்கும். அந்த இடத்துல ஜெபிக்கும்படியாக அநேகர் தினமும் கடந்து வருவார்கள். Some of these people are very old people, ஒரு சிலர் மிக வயதானவர்களாக இருப்பார்கள், maybe 80 years of age, 80 வயது. and they come in the morning and stand there, காலையில வந்து அங்க நிற்க தொடங்குவார்கள். and they will be reading for 7, 8, 10 hours per day. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டு நின்று கொண்டே இருப்பார்கள். They would never sit down. அவர்கள் உட்காரவே மாட்டார்கள். Sometimes after 10 minutes, 15 minutes, our legs are paining during worship. சில நேரத்தில் ஆராதனை நேரத்தில் 5 நிமிடம் 10 நிமிடத்திலேயே நமக்கு கால்கள் வலிக்க தொடங்கி விடுகிறது. After 30 minutes, everything is dead. 30 நிமிஷம் கழிச்சு நமக்கு சுத்தமா ரொம்ப ஒரு மரித்து போற நிலைமைக்கு நம்ம வந்து விடுகிறோம். Oh, it's paining, Pastor. பாஸ்டர் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. And this is the reason why I'm not able to stand. இந்த காரணத்துல தான் பாஸ்டர் என்னால நிற்கவே முடியல. But this is a decision we have to make in the presence of God. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இது நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாய் இருக்கிறது. When I see those old people there, அங்கிருந்ததான வயதானவர்களை நான் பார்க்கும்போது the hours they stand together, அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த மொத்த மணி நேரங்களை நான் பார்த்தபோது, when they carry the Torah, the word of God, தங்களுடைய கரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை அந்த தோராவை அவர்கள் எடுத்துக்கொண்டு, and everyone is reading it, they go around and begin to read it. அங்கிருந்த எல்லாருமே அங்க சுற்றி பார்த்த எல்லாருமே அதை வாசித்துக் And கொண்டிருப்பார்கள். some of the men are crying out loud ஒரு சிலர் சத்தமாக அழுவதை நான் கேட்டிருக்கிறேன். that the Messiah should come. மேசியா சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு திரும்பி வர They வேண்டும் are என்று going around and round and crying aloud. அவர்கள் வட்டமாக சுற்றி சுற்றி வந்து அவர்கள் சத்தமாக புலம்பி அழுகிறதை நம்மால் பார்க்க முடியும். This is the piety these people have and still have in the word of God. இப்படிப்பட்டதான பயபக்தி அவர்கள் மத்தியில் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். Dear brothers and sisters, when you know the grandeur of the character of God, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை நாம் பார்க்கும்போது, to this God you can come with your petitions, இந்த தேவனிடத்திலே நீங்க சில விண்ணப்பங்களோடு கூட கடந்து வரலாம். and this God you can trust and confess your sins. இந்த தேவனிடத்திலே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலே நீங்கள் செபித்து மன்றாடவும் முடியும். Without knowing the character of your God, உங்களுடைய தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் how can you ever trust this God? எப்படி இந்த தேவனை உங்களால் நம்ப முடியும்? But when you know the qualities of this great God, ஆனா இந்த மிகப்பெரிய தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து you கொள்ளும்போது can really come with your petitions in the presence of God. தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களோடு கூட நீங்கள் கடந்து வர And not முடியும். only that, you begin to confess everything that is standing between you and God in your life. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிறதான காரியங்களை நீங்கள் அறிக்கையிடுவது மாத்திரமல்ல, Your prayer is dependent on the character of God, I tell you. உங்களுடைய ஜெபங்களானது தேவனுடைய குணாதிசயங்களின் மீது அது சார்ந்திருக்கிறது. If you believe that your God is omnipotent, உங்களுடைய தேவன் சர்வ வல்லவர் என்று நீங்கள் அறிந்திருந்தால், if your God, he is the Lord Shebaoth, நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த தேவன் என்று அறிந்திருந்தால், when you know this God can accomplish anything in this world, இந்த தேவனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று நீங்கள் அறிந்திருந்தால், this God is a God of peace in your life. இந்த தேவன் சமாதானத்தின் தேவன் என்று நீங்கள் This அறிந்திருந்தால், God is an omniscient God. இந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் என்று நீங்கள் அறிந்திருந்தால், When you know you have no fear to come and put your petitions to this God, இந்த தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் பயப்படவே you மாட்டீர்கள். will say, my Papa can do anything in this world. நீங்கள் சொல்லுவீர்கள், என்னுடைய தகப்பனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையுமே செய்து முடிக்க முடியும். Our Father, thou art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, I am coming to my daddy right now. என்னுடைய தகப்பனிடத்திற்கு அப்பாவினிடத்திற்கு நான் And வருகிறேன். I put my trust upon this daddy. என்னுடைய நம்பிக்கையை இந்த அப்பாவின் மீது நான் வைக்கிறேன். This Abba Father can accomplish anything in this world. இந்த அப்பா பிதாவா இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க And முடியும். this is the reason why I can come with confidence to his holy throne. இந்த காரணத்தினால்தான் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே சிங்காசனத்துக்கு முன்பாக என்னால் வர முடியும். Sometimes we have our own ultimate treasures in our personal lives. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில மிக உன்னதமான பொக்கிஷங்கள் என்று சில காரியங்களை வைத்திருப்போம். Other than God, we may have ultimate treasures in our lives. தேவனுக்கு பக்கத்துல நமக்கென்று சில உன்னதமான பொக்கிஷங்களை நாம் வைத்திருப்போம். It could be a person or a thing or property.
ஒருவேளை சில நேரத்தில் அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு சொத்தாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், It can be a relationship or even a position. ஒருவேளை ஒரு உறவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பதவியாக கூட இருக்கலாம். But when you have such ultimate treasures in your life, ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமான பொக்கிஷம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, whenever this ultimate treasure is destroyed or impacted upon, எப்பொழுதெல்லாம் இந்த உன்னதமான பொக்கிஷத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறதோ, whenever there's trouble for this ultimate treasure, எப்பொழுதெல்லாம் இந்த உன்னதமான பொக்கிஷத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ, no one needs to tell you, you will run to the presence of God. உடனடியாக யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், நீங்களே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஓட ஆரம்பிப்பீர்கள். Because this is so precious to you. ஏனென்றால் அது உங்களுக்கு அவ்வளவு முக்கியமான வெளியேற பெற்ற ஒன்றாயிருக்கிறது. This ultimate treasure is sick right now. இந்த உன்னதமான பொக்கிஷத்துக்கு திடீரென்று வியாதி வருகிறது என்று Oh, it's வைத்துக்கொள்வோம். going to be lost forever. ஒருவேளை நிரந்தரமாக உங்களை விட்டு போகிறது என்று வைத்துக்கொள்வோம். Death is threatening this ultimate treasure right now. இந்த உன்னதமான பொக்கிஷத்துக்கு ஒருவேளை ஒரு மரண பயம் ஏற்படும் என்று You don't வைத்துக்கொள்வோம். care about anyone else in this world அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற யாரை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். because this ultimate treasure is holding you. ஏனென்றால் இந்த உன்னதமான பொக்கிஷம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறது. You know, a long, maybe 35 years ago, ஒருவேளை ஒரு 35 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். Danilo had to be operated in his years one, when he was about a year old. ஒரு முறை டனியில் ஒரு வயதாக இருக்கும் பொழுது அவனுக்கு காதிலே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களால் சொல்லப்பட்டது. You know, my wife, coming from a medical background, she didn't make a big fuss at that time. என்னுடைய மனைவி மருத்துவத்துறையிலிருந்து வருகிறபடினால அவர்களுக்கு இதை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. சாதாரணமாக அவர்கள் ஒன்றுக்கு ரொம்ப பயப்பட மாட்டார்கள். She said this is a simple thing. அவங்க சொன்னாங்க இது ரொம்ப ஒரு சாதாரண காரியம்தான். Yes, he has to go through he has to lose his anesthesia, but everything is okay. It's fine. அவனுக்கு முழுவதுமான மயக்க மருந்து கொடுத்தாக வேண்டும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சீக்கிரமாக சரியாயிரும் என்று சொன்னார். But I know this was grabbing me completely. ஆனால் அந்த சூழ்நிலையானது என்னை முற்றிலுமாக என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. For days I couldn't sleep properly. நாட்கணக்காக என்னால் தூங்கவே முடியவில்லை. I was totally not my person myself. நான் நானாகவே இருக்கவில்லை. பல நாட்களாக நான் பயந்து கொண்டே இருந்தேன். 7 o'clock in the morning we had to go to the hospital. காலையில் 7 மணிக்கு அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். And the doctors are very tricky in Germany. They are very loving and tricky. மருத்துவமனையில் இருக்கிற அந்த குழந்தை மருத்துவர்கள் எல்லாம் ரொம்ப விளையாட்டாக, அதே போல குழந்தைகளை ரொம்ப எளிதாக கையாளக்கூடிய தந்திரமுடையவர்களாக இருப்பார்கள். They come with these normal dresses just like any other person. சாதாரணமா இருக்கிற ஒரு உடையோடு கூட வருவாங்க, மருத்துவ ட்ரெஸ்ஸோட வர And மாட்டாங்க. they said, Danilo, come on now. You are going to fly right now. You're going to fly. அவங்க சொன்னாங்க, டனிலோ நம்ம இப்போ விமானம் ஓட்ட போறோம், பைலட் விளையாட போறோம் அப்படின்னு And they சொன்னாங்க. put this mask upon his nose. உடனே அந்த மயக்க மருந்து மாஸ்க் அவன் முகத்துல வச்ச உடனே And he said, yeah, I'm going to fly. I'm going to fly. அவன் சொன்னா, நான் இப்போ விமானம் ஓட்ட போறேன், இப்போ நான் ஃப்ளைட் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு And in 1 minute, he was doing this. ஒரு நிமிஷத்துல அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. Immediately they grabbed him, took him inside. உடனடியா அவனை தூக்கி கொண்டு போய் அறுவை சிகிச்சைக்கு கொண்டு போயிட்டாங்க. And I was just so troubled in my heart. எனக்கு அவ்வளோ ஒரு பயங்கர மனவேதனை இருந்தது. I didn't care about anyone in this hospital. அந்த மருத்துவமனையில் யார் என்ன பார்த்தாங்க அதெல்லாம் நான் கவலைப்படவே இல்லை. I just knelt down on this corridor and began to pray. அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். And I said, Lord, you must be with him right now during the surgery. ஆண்டவரே, இந்த அறுவை சிகிச்சையின் போது நீர்தான் அவனோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க You know, ஆரம்பித்தேன். sometimes when your ultimate treasure is being touched in this world, சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உன்னதமான பொக்கிஷம் எப்பொழுது தொடப்படுகிறதோ, and if this treasure is going to be above God in your life, அந்த உன்னதமான பொக்கிஷம் தேவனுக்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, you come to God during the time of this ultimate pleasure, அந்த உன்னதமான பொக்கிஷத்தினுடைய அந்த ஆபத்தின் சூழ்நிலையில you will come only when there's real need for this ultimate treasure. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க இந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷத்துக்கு ஒரு தேவை வரும்போது தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க வர And தொடங்குவீங்க. after this you say, yeah, everything is fine. I will come to you again in the future. அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், சரி ஆண்டவர், இப்போ தேவை முடிஞ்சிருச்சு, இனிமே எப்போ தேவை வருதோ அப்போ நான் வரேன். I know some people say like this at that time. ஒரு சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படி சொல்லுவாங்க, Pastor, as soon as this thing is over, பாஸ்டர், இந்த காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா I will always be there in the church. நான் இனிமே சபையிலேயே தான் பாஸ்டர் இருப்பேன். I don't believe that at all. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்படுற அந்த வாக்குறுதியெல்லாம் நான் நம்புறதே இல்லை. Many people have told this. அநேகர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, I will be only in the church. பாஸ்டர் இது மாத்திரம் எனக்கு நடந்துருச்சுன்னா நான் சபையிலேயே தான் பாஸ்டர் இருப்பேன். And after some time, they are missing. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இருக்க மாட்டாங்க. And they say, what happened to you? அதுக்கப்புறம் கேட்போம், என்ன நடந்துச்சு உங்களுக்கு? Oh, the boy is growing up.
இப்போ பையன் வளர்றான் பாஸ்டர். Oh, what is, yeah. As soon as he goes to college, I will be there. பாஸ்டர் அவன் வந்து கல்லூரிக்கு போயிட்டான்னு பாருங்க, அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் And then the வந்துருவேன். boy is in college. அதுக்கப்புறம் பையன் கல்லூரிக்கு போவான். Why are you not coming now? ஏன் இப்போ நீ வரமாட்டேங்கிறேன்னு கேட்டான். Oh, pastor, he should be married. பாஸ்டர் இப்போ அவனுக்கு நாங்கள் கல்யாணம் வச்சிருக்கோம். And that's the reason why I am delaying. பாஸ்டர் இந்த காரணத்தினால தான் இப்போ நான் சபைக்கு After தாமதமாக வந்து. marriage, I am always there for God. பாஸ்டர் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ நான் சபையில தான் இருப்பேன். After marriage, they are still missing. அதுக்கப்புறம் திருமணமான முன்னாடி பார்த்தா எப்பவும் வரமாட்டாங்க. What happened to you now? இப்போ என்னாச்சு, இப்போ ஏன் வரதில்ல? Pastor, we are getting our first grandchild. பாஸ்டர் இப்போ எங்க பையனுக்கு திருமணமாகி முதல் பேரப்புள்ள பிறக்க போகுது. And after the grandchild grows up, அதுக்கப்புறம் பேரப்புள்ள பிறந்த உடனே then I'm surely coming to church. அதுக்கப்புறம் பாருங்க பாஸ்டர், கண்டிப்பா நான் சர்ச்சுக்கு And வந்துடுவேன். even the grandchild is growing up. அதுக்கப்புறம் இப்போ பேரப்புள்ளையும் வளர்ந்துருச்சு. And this person is totally old. அதுக்கப்புறம் அவருக்கே வயசாயிரும். And they said, Pastor, now I'm so old, Pastor. பாஸ்டர் இப்போ பாருங்க எனக்கு ரொம்ப வயசாயிருச்சா. God knows my weakness. பாஸ்டர் என்னுடைய பலவீனத்தை எல்லாம் ஆண்டவர் பார்க்கறார் And பாஸ்டர். I put everything upon God right now. எல்லாத்தையும் நான் இப்போ ஆண்டவர் மேலேயே வச்சிட்டேன் Do பாஸ்டர். you know why? ஏன் தெரியுமா? When this ultimate treasure is being touched, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற அந்த வெளியேற பெற்ற அந்த பொக்கிஷமாகிய காரியம் எப்ப தொடப்படுகிறதோ, we have all the time in this world. அந்த நேரத்துல உலகத்துல இருக்கிற எல்லா நேரமும் நமக்கு ஆண்டவருக்காக இருக்கும். But when this passes away, ஆனா எப்ப அந்த பிரச்சனை நம்மை விட்டு கடந்து போகிறதோ, we say, Lord, I cannot do anything more. அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஆண்டவரே இனிமே என்னால ஒண்ணும் முடியாது. You know, prayer is not for critical moments of your life. ஜெபம் என்று சொல்லுவது ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது செய்கிறது மாத்திரம் ஜெபம் அல்ல. Prayer is giving everything unto God into his glorious hands. ஜெபம் என்பது ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த மகத்துவமான கரங்களிலே எல்லாவற்றையும் நம்பி ஒப்படைப்பது. Lord, I am putting everything into your hands right now. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். And you will do everything possible in order to exhibit your glory to this world. ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கதா எல்லாவற்றையும் நீர் செய்து You will முடிப்பீராக. do everything that your kingdom comes. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்படியாக எல்லாவற்றையும் நீர் செய்து முடிப்பீராக. Lord, you will do everything because your will ought to be done. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படும்படியாக எல்லாவற்றையும் செய்து Your முடிப்பீராக. name should be glorified. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Lord, that's the reason why I just want to put my life into your hands this evening. ஆண்டவரே இந்த காரணத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கையை உமது கரங்களிலே நான் ஒப்பு You கொடுக்கிறேன். know, it's all about the kingdom of Jesus. எல்லாமே ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றிய காரியங்கள். Prayer is all about the name of Jesus. ஜெபம் என்பது இயேசுவின் நாமத்தை பற்றிய It's காரியங்கள். all about the power of Jesus. எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பொறுத்த It's காரியங்கள். all about doing the will of God in our lives. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை செய்வதை You பற்றி know, sometimes God is silent because He wants His plans to be fulfilled in our lives. சில நேரங்களிலே தேவன் அமைதியாக இருப்பார், ஏனென்றால் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படும். You know, when you come to prayer in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் செபிக்க வரும்போது, when you know the character of this great God, இந்த மகத்துவமான இந்த பெரிய தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்திருக்கும் போது, do you know your prayer becomes worship automatically? உங்களுடைய ஜெபம் தானாகவே ஆராதனையாக மாறுகிறது. உங்களுக்கு When you தெரியுமா? know the nature of God, தேவனுடைய குணாதிசயங்களின் சுவாபங்களை நீங்கள் அறிந்திருக்கும் when போது, you understood about the attributes of God in your life, தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்திருக்கும் போது, your prayer times are normally times of praise and worship. உங்களுடைய ஜெப நேரங்கள் தானாகவே துதியாகவும் ஆராதனையாகவும் மாறுகின்றன. And because I am going to my Abba Father, என்னுடைய அப்பா பிதாவா இருக்கிற தேவனிடத்தில் நான் I போகிறபடியால் will trust that this daddy will do everything what I need in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த தேவன் செய்து முடிப்பார் என்று நம்பி நான் அவரிடத்தில் I will போகிறேன். seek his kingdom first, அவருடைய ராஜ்யத்தை நான் முதலாவது தேடுவேன். and everything that I'm praying about, அதற்கு பிற்பாடு நான் ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் everything he will answer according to his own will. அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றுக்கும் அவர் எனக்கு பதிலளிப்பார். He will say, yes, this check I can sign. ஆம், இந்த காசோலையிலே நான் கையெழுத்திட முடியும். Yes, you have brought a big check to me, ஆம், இப்பொழுது ஒரு மிகப்பெரிய காசோலையை என்னிடத்தில் கொண்டு and வந்திருக்கிறார். I can sign this check right now. நான் இந்த காசோலையிலே நிச்சயமாக கையெழுத்திட முடியும். But some of the checks he will say, I cannot sign ஆனா this. சில காசோலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இதுக்கு நான் கையெழுத்து போட முடியாது. This is not according to my will and pleasure. ஏனென்றால் இது என்னுடைய சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியான ஒரு ஜெபம் அல்ல. This will bring no glory to my name. இந்த ஜெபமானது என்னுடைய நாமத்திற்கு எந்த மகிமையும் கொண்டு வராது. Do you know prayer is all about God? ஜெபம் என்று சொல்லும் பொழுது அது எல்லாமே தேவனை பொறுத்த காரியம். It is everything about the presence of God, எல்லாமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை பொறுத்த காரியம். about the sovereignty
sovereignty of God. தேவனுடைய அந்த சர்வாதிகாரத்தை பொறுத்தது. It's about His holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை பொறுத்தது. He is esteemed. He's a God who's esteemed above all the things of this இந்த world. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவர் மேன்மையானவர் என்று நாம் அவரை மதிக்கத்தக்கதான. Not only that He is a savior of this world. அவர் இந்த உலகத்தின் ரட்சகர் மாத்திரமல்ல. This God who really protects us. இந்த தேவன் உண்மையாகவே நம்மை பாதுகாக்கிறார். Knows exactly what He can do and should not do according to our prayers. நம்முடைய ஜெபங்களின்படி அவர் எதற்கு பதிலளிக்க வேண்டும், எதற்கு பதிலளிக்க கூடாது என்று அவருக்கு நன்றாக தெரியும். You know, many times we have to be thankful for prayers that have not been answered. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் பதிலளிக்காத ஜெபங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Have you ever thanked God for prayers that He never answered? ஆண்டவர் இதுவரைக்கும் பதில் சொல்லாத ஜெபங்களுக்கு எப்பொழுதாவது அவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறீர்களா? You look so stunned. நீங்களாம் ரொம்ப அதிர்ச்சியான பார்க்குறீங்க. Yes, there are prayers. You will be thankful that God never answered. ஆம், சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாரே, அதற்காகவும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். Once I was talking to my friend. ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒரு இடத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். He was so desperate to get married to a certain person. அந்த என்னுடைய நண்பன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ரொம்ப தீவிரமாக இருந்தார். But God somehow put it away. ஆனால் எப்படியோ ஆண்டவர் அதை தடுத்து விட்டார். And after some years, அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து, as he was preaching in this city, அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது, this lady got his name and she said, "Hey, I need to meet you." அப்போ அந்த சகோதரி எப்படியோ அந்த பெயரை தெரிந்து கொண்டு அவங்க சொன்னாங்க, நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். After many years, we can come together for coffee. அநேக வருஷங்கள் கழித்து அவங்க சொன்னாங்க, நம்ம காஃபி குடிக்க போகலாம், ஒரு இடத்துக்கு He said, போகலாம். "No problem. I am married. You are married. No problem." அவர் சொன்னார், எனக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு இடத்துல சந்திக்கலாம் என்று And சொன்னார். after he met this girl, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை சந்தித்த போது he said like this one day, அப்பொழுது அவர் ஒரு நாள் இப்படி சொன்னார், "Gideon, I am so thankful that I never married this girl. இந்த பெண்ணை நான் திருமணம் செய்யாமல் இருந்தது நினச்சி நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். I am so thankful to God for obstructing. ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னை தடுத்தாரே, அதை நினச்சி நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். If I had married this girl, அப்படி மட்டும் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்திருந்தா my whole calling would have been in the waste paper basket." என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற அழைப்பே குப்பை தொட்டிக்கு போயிருக்கும். She knew nothing about the calling of God. ஏன்னா தேவனுடைய அழைப்பை பற்றி, ஊழியத்தை பற்றி அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. She had no interest about ministry. ஊழியத்தை பற்றி அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு ஆர்வமே இல்லை. This man is a full-blooded ministerial person. இந்த பையனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஊழியம் என்று ஓடுகிறவர். Writing books, preaching in churches. புத்தகத்தை எழுதுவார், இப்போ சபைகளில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. Today he is a well-known pastor now இப்போ all across பார்த்தீங்கன்னா the எல்லா nation. இடங்களிலும் ரொம்ப பிரபலமான ஒரு போதகராக இருக்கிறார். He said, "Gideon, I had to tell you, we have to be thankful for prayers that God never listened to." அவர் சொன்னார், கிடியன், சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருந்ததுக்கு நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் என்று சொன்னார். You know, some people are like this when they come to prayer. ஒரு சிலர் தேவனுடைய சமூகத்துக்கு ஜெபத்துக்கு வரும்போது இப்படி இருப்பார்கள். They are praying for one single thing. ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. And if God is not giving that one single thing, அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்காவிட்டால் they will say, "I don't want anything." இனிமே உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. Have you seen this with children at home? பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? வீட்டில் அப்படி பண்ணுவாங்க. "Come here, please. Eat this dosa now." வாமா, இன்னைக்கு தோசை செஞ்சுருக்கேன், தோசை சாப்பிடு அப்படின்னு சொன்னா, "No, I want bread." இல்லை, எனக்கு இன்னைக்கு பிரெட்டு தான் வேணும். We have no bread at home. Tomorrow I will give you bread. ஓ, இன்னைக்கு வீட்டில் பிரெட் இல்லை, நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன். "You please eat this dosa." இப்போ உனக்கு தோசை செஞ்சுருக்கிறேன், இப்போ தோசையை சாப்பிடு. "No, I don't want anything." அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். Either dosa or nothing. ஒன்று தோசை இல்லை, ஒன்று பிரெட் வேணும், அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். You know, sometimes we can behave like this with God in our prayer times. சில நேரத்தில் நம்முடைய ஜெப நேரத்தில் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் இப்படி இருப்போம். Do you know where this comes from? இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? It comes from the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்தது. God gave everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்தார். But this one single tree he said, "Don't touch." இந்த ஒரு மரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதை தொடாதே. Because I know I am the creator God. ஏனென்றால் நான் சிருஷ்டிகரான தேவனாய் இருக்கிறபடினாலே This one thing can bring a big harm to you. இந்த ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தீங்கை கொண்டு வர முடியும். But you know what we will do? ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? I want that one tree now. அந்த ஒரு மரம் தான் எனக்கு வேணும். If not, I'm walking out. அப்படி இல்லைன்னா நான் இந்த தோட்டத்தை விட்டே போறேன். I'll go from the presence of God. நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டே போறேன். Everything started in the Garden of Eden. எல்லாமே ஏதேன் தோட்டத்திலிருந்து தான் ஆரம்பித்தது. They did not say, "Hey, God is a wonderful God."
நம்முடைய தேவன் அற்புதமான ஒரு தேவன் He தான். has given us so much now. இப்போ நமக்கு நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்காரு. Maybe in His knowledge, He didn't want this one thing to into our lives. ஒருவேளை தேவன் தம்முடைய அநாதி ஞானத்தினால இந்த ஒரு காரியம் நமக்கு வேண்டான ஒரு முடிவு செய்திருக்கிறார். Because our God knows everything in this world. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பற்றி அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். You know, sometimes we behave really like little children when it comes to prayer. சில நேரத்துல ஜெபம் என்று வரும்பொழுது நாமும் கூட சிறு பிள்ளைகளைப் போலவே நடந்து கொள்கிறோம். Lord, you either give me this one thing. ஆண்டவரே ஒண்ணு எனக்கு இதை கொடுங்க. If not, I don't want anything. அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். I will go to the corner and I'll be sitting like this. நான் மூலையில போய் இப்படி கையை கட்டி உட்கார்ந்துருவேன். You know, some of these children do this. சில குழந்தைகள் இப்படி செய்வாங்க They'll be பார்த்திருக்கீங்களா? sitting in one corner ஒரு மூலையில போய் இப்படி உட்கார்ந்துக்குவாங்க. until the parents notice them. பெற்றோர்கள் அவங்கள பார்க்கணுமா, அது வரைக்கும் போய் உட்கார்ந்துருப்பாங்க. I am not moving. நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். Either this one thing or nothing. ஒண்ணு எனக்கு இதை கொடுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். Either my way or highway. ஒண்ணு எனக்கு என்னுடைய வழியில செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நான் ஓடி போயிருவேன். And if not, I am not going to do anything right now. அப்படின்னா நான் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன். Can you really put your trust on God when you pray? ஆனா நீங்க ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே உங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது நீங்கள் வைக்க You முடியுமா? say, Lord, you know everything about me. ஆண்டவரே என்னை பற்றி எல்லாவற்றையும் நீர் You அறிந்திருக்கிறீர். know what is best. ஆண்டவரே எனக்கு எது சிறந்தது என்று உமக்கு தெரியும். And I want you to do this selection. ஆண்டவரே தெரிந்து கொள்ளுகிறதான அந்த தெரிந்தெடுப்பை நீர் எனக்காக செய்தருளும். Can I put a question to you? உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்கலாமா? In which corner are you sitting today evening? இந்த மாலை வேளையில எந்த மூலையில நீங்க போய் கோச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? You don't need to put up your hands now. நீங்க இப்ப கரங்களை தூக்க வேண்டாம். But when you search your hearts, you will know. ஆனா உங்க இருதயங்களை ஆராயும் போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். Because you do not do this one thing, ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த ஒரு காரியத்தை கொடுக்காதனால I will sit in the corner forevermore in my life. இனிமே என் வாழ்க்கையில நிரந்தரமா அந்த மூலையில தான் நான் உட்கார போறேன். I want to know whether you are in such a situation. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்க. Do you think that your Father in heaven knows what is best for you? உங்களுடைய பரலோக பிதா உங்களுக்கு சிறப்பானது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? All what we have to do, say, Lord, let your will be done. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்வதுதான். You know, we can sing very beautifully sometimes. நம்ம சில நேரத்தில் ரொம்ப அழகா பாடுவோம். என் சித்தமல்ல உம் சித்தம் தேவா. But sometimes we sing like this. ஆனா சில ஃபர்ஸ்ட் ஆராதனையில் இப்படி நம்ம பாடுவோம், ஆனா சில நேரத்தில் இப்படி பாடுவோம். உம் சித்தமல்ல என் சித்தம் தேவா. Yeah? Sometimes we can sing like this. சில நேரத்தில் ஆண்டவரே உங்க சித்தம் இல்லை என் சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம And நினைக்கிறோம். we can be so pious when we sing that. ஆனா அந்த பாடலை பாடும்போது எவ்வளவு பக்தியாக பாடுகிறோம். You just need to twist a few words. ஆனா சில வார்த்தைகளை நீங்க மாத்தினா போதும், You have an entirely wrong meaning. முற்றிலும் ஒரு தவறான அர்த்தத்தோடு கூட நீங்க ஜெபிக்க முடியும். Jesus says, let your kingdom come. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Your government must rule over me. உம்முடைய அரசாங்கம் என் வாழ்வின் மீது ஆளுகை செய்வதாக. And I want your will to be done in my life. உம்முடைய சித்தம் என் வாழ்வில் செய்யப்படுவதாக. My dear men and sisters, as we progress further, கருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து செல்லும்போது as we speak about the name of God, தேவனுடைய நாமத்தை பற்றி நாம் பேசும்போது it speaks about the character of God. தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி அது சொல்லுகிறது. You know, when you speak about the character of God, தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி நீங்கள் பேசும்போது you speak about the nature, the attributes, and the uniqueness of our God. தேவனுடைய ஒப்பற்ற தன்மை, அவருடைய தனித்துவமான காரியங்கள், அவருடைய மனோபாவங்கள், அவருடைய சுபாவங்களை பற்றி நம்ம சொல்லுகிறோம். You know, our God is not there to fulfill all your desires. நம்முடைய தேவன் உங்களுடைய எல்லா விருப்பத்தையும் செய்யும்படியாக அவர் இல்லை. He wants to see that his desire is fulfilled in your life. அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படும்படியாக அவர் விரும்புகிறார். Maybe it's very hard for some to listen now, right? சில நேரத்தில் அதை கேட்பதற்கு நமக்கு கடினமாக இருக்கும். He wants his plans and purposes to be fulfilled in your life. அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி அவர் விரும்புகிறார். He wants you to walk in ways that he has foreordained for you. அவர் உங்களுக்காக முன்குறித்த பூர்வ பாதைகளிலே நீங்கள் நடக்கும்படியாக அவர் விரும்புகிறார். He will say, yes, I have endorsed the ways for you. ஆம், உனக்காக ஏற்கனவே சில ஒரு பூர்வ பாதைகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன். I have ways for you already.
உனக்காக நான் ஏற்கனவே பாதைகளை அமைத்து வைத்திருக்கிறேன். And I want you to walk in those ways. நீ அந்த வழிகளிலே நடக்கும்படியாக நான் விரும்புகிறேன். Because I want all the glory of this world. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய எல்லா மகிமையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிற தேவன். My name shall be glorified among all the people of this world. என்னுடைய நாமமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் மகிமைப்பட வேண்டும். You know, when you look into the story of Moses, மோசேயினுடைய கதையை நீங்கள் பார்க்கும்போது, you know, recently I discovered this passage that really hit me very hard. சமயத்துல இந்த பகுதியை நான் வாசித்த போது இது என்னை ஆழமாக தொட்டது. It was an encounter with God for Moses. மோசே தேவனோடு கூட சந்திக்கிறதான ஒரு இடம் அது. It's Exodus chapter 34. யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரத்துல, And when we begin to read from verse 5, 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும்போது, the Lord descended in the cloud and stood with him there கர்த்தர் மேகத்திலே இறங்கி and அவனோடு கூட proclaimed the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை கூற ஆரம்பித்தார். And the Lord passed before him and proclaimed, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, the Lord, a God merciful and gracious, கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும், slow to anger, நீடிய சாந்தமும், abounding in steadfast love and faithfulness, மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், keeping steadfast love for thousands, forgiving iniquity and transgression and sin. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், visiting the iniquity of the fathers upon the children and the children's children to the third and fourth generation. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். Moses had a wonderful revelation about the character of God. தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை மோசே பெற்றுக்கொண்டார். And immediately, do you know what he said? உடனடியாக மோசே என்ன செய்தார் தெரியுமா? And Moses made haste to bow his head towards the earth and worshipped. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு தேவனை ஆராதித்தார். When you come to the knowledge of the character of God, தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொண்ட உடனே immediately you go down on your knees to worship this living God. உடனடியாக இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக உங்களுடைய முழங்கால்கள் முடங்க துவங்குகிறது. Because with this revelation, God doesn't leave you alone. இந்த வெளிப்பாட்டின் மூலமாக ஆண்டவர் உங்களை தனியே விடுவதில்லை. You know, some boast of chariots and some of horses, but we boast in the name of the Lord our God. சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாமோ கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். Jesus said to his disciples like this, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து இப்படி I சொன்னார், have manifested thy name to the men whom thou gavest to me out of the world. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். And there's revelation about the character of God. இந்த வெளிப்பாடு தேவனுடைய குணாதிசயங்களை பற்றியது. When we come together to the presence of God to pray, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியாக வரும்போது we come before a wonderful God in his holy presence. அவருடைய பரிசுத்தமான தேவனுடைய ஒப்பற்ற சமூகத்துக்கு முன்பாக நாம் வருகிறோம். When you know the character of God, தேவனுடைய குணாதிசயம் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, and when you study the names of God one by one, தேவனுடைய குணாதிசயங்களை ஒன்றொன்றாக நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது, Elohim means the God of Trinity who created this world. ஏலோகிம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தை சிருஷ்டித்த திரித்துவ தேவன் என்ற அர்த்தம். El Elyon means a great God, for example. எல் எலியோன் என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய தேவன் என்ற A அர்த்தம். God who created the heavens and the earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்ற அர்த்தம். A God who says, I am that I am, Jehovah. இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்று Jehovah சொல்லுகிறார். Jireh, the God will provide. யெகோவா ஈரே என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து God கொள்ளப்படும். is banner, Jehovah Nissi. யெகோவா நிசி என்று சொல்லும் பொழுது அவரே என் வெற்றி கொடியாய் இருக்கிறார். Jehovah Rapha, that means he is the God of healing. யெகோவா ரஃபா என்று சொல்லும் பொழுது அவரே குணமளிக்கிற தேவன். Jehovah Shalom, the God of peace, for example. யெகோவா ஷாலும் என்று சொல்லும் பொழுது அவர் சமாதானத்தின் தேவன் என்ற அர்த்தம். God is my righteousness, Jehovah Tzitkenu. யெகோவா சிட்கேனோ என்று சொல்லும் பொழுது அவரே என்னுடைய நீதியின் தேவன் என்ற அர்த்தம். Jehovah Miko Deshem, that means my God is a God of holiness. யெகோவா மிக்காதேஷ் என்று சொல்லும் பொழுது அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்ற அர்த்தம். Oh, this God of Kadesh, that is a holy God in my life. காதேஷ் என்று சொல்லும் பொழுது இந்த தேவன் பரிசுத்தமுள்ள கர்த்தர் என்ற அர்த்தம். Sebaoth is a God of the army of God. ஷேபாவோத் என்று சொல்லும் பொழுது He's the leader. சேனைகளின் கர்த்தர் You என்ற can அர்த்தம். go one after the other. ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்கள் படிக்கும் Jehovah Rohi means a shepherd. I mean the shepherd. Jesus, the shepherd. God who's a shepherd. இயேசுவே
தேவனே என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது யெகோவா ரூவா என்று சொல்லுகிறார்கள். You are coming to this God who's the Father of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம வரும்போது who's a wonderful counselor. அவரே ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். He's a powerful God. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். He's an eternal Father. அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறார். He is the Prince of Peace, I tell you. அவர் சமாதான பிரபுவாக He's இருக்கிறார். the Good Shepherd. He's the way. I am the way, the life, and the and he said, I am the vine, for example. அவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடியாக உங்களுடைய மேய்ப்பனாக இருக்கிறேன். I am the life in your life. நான் உங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொடுக்கிற I தேவனாய் am the இருக்கிறேன். resurrection and life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். And I am the door. நானே வாசலாய் இருக்கிறேன். And when you come to this God, இந்த தேவனிடத்திலே நீங்கள் வரும்போது, when you know all the attributes of this God, தேவனுடைய எல்லா குணாதிசயங்களையும் சுபாவங்களையும் நீங்கள் அறிந்திருக்கும் போது, when you see that He is a God who is holy and separated, அவரே பரிசுத்தமுள்ளவரும் பிரித்தெடுக்கப்பட்ட உயர்ந்த தேவனுமாய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் போது, you and I will come with this heart into the presence of God. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இதயத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே வருவோம். Lord, I just want to surrender everything into your hands. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். Through your grace and mercy, you can listen to my prayers. உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். Not my will, let your will be done. ஆண்டவரே, என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி I செய்யப்படுவதாக. want to know the ways you have prepared for me. ஆண்டவரே, எனக்காக முன்குறிக்கப்பட்ட பூர்வ பாதைகளை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Lord, let my every deed be according to your will in my personal life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நான் செய்கிற எல்லா செயலும் உமது சித்தத்தின்படி அமைவதாக. You are holy, holy, holy. ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறீர். You are separated, separated, separated. ஆண்டவரே, நீர் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனாய் இருக்கிறீர். My dear brothers and sisters, when you come to the presence of God, கர்மையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நீங்கள் வரும்போது, do you know why God gave you Shabbat or the day of rest? ஏன் தேவன் ஓய்வு நாள் என்று ஒன்றை நமக்கு கொடுத்தார் தெரியுமா? You know, sometimes we think Shabbat means it's like this. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஓய்வு நாள் என்றால் இப்படி இருக்கும் என்று. You go to church, நம்ம சபைக்கு போவோம், afterwards you have good mutton biryani, அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு நல்ல மட்டன் பிரியாணி நம்ம செய்வோம், and then you go to sleep. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா The தூங்குவோம். whole day you're twisting around in your bed. அந்த முழு நாளும் நம்ம படுக்கையிலேயே உருண்டு தூங்கிட்டு இருக்கிறது. But you know what Shabbat means? ஆனால் ஓய்வு நாள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? From Friday evening to Saturday evening. வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து சனிக்கிழமை மாலை வரைக்கும். Even today in Israel, everything stands still. இன்றைக்கு கூட இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா எல்லாம் நிசப்தமா இருக்கும். Because it is a time of worship. ஏன்னா அது ஒரு ஆராதனை நேரம். It begins on Friday evening. அது வெள்ளிக்கிழமை மாலையிலேயே ஆரம்பிச்சிடும். You should not light an oven. நீங்க அடுப்பை கூட பற்ற வைக்க கூடாது. You should not walk certain distances. நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல நடக்க கூடாது. Even pressing the button of a lift is sin. நீங்க லிஃப்ட்டுக்கு போய் அங்க ஒரு பட்டனை அழுத்தினா கூட அது ஒரு பாவம் தான். Because you should not work. ஏன்னா நீங்க வேலை செய்யக்கூடாது. Yeah? This may sound funny for you. ஒருவேளை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒருவேளை வேடிக்கையா இருக்கலாம். This is happening even today. இன்றைக்கு கூட நீங்க எருசலேமுக்கு போனா இதை பார்க்கலாம். You know, sometimes I have been to Jewish families during Shabbat. சில நேரங்களில் ஓய்வு நாட்களில் நான் யூத குடும்பங்களுக்கு போயிருக்கிறேன். I really ask them, can I come to your family? உண்மையாகவே அவங்ககிட்ட கேட்பேன், நான் வந்து ஓய்வு நாளில் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? Yes, guests are allowed. அவங்க சொல்லுவாங்க, விருந்தினர்கள் வரலாம். The food, everything has been prepared before. எல்லாமே முன்னாடியே உணவெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருவாங்க. No work. எந்த வேலையும் அன்றைக்கு செய்யப்படலாகாது. No work during Shabbat. ஓய்வு நாளின் போது எந்த வேலையுமே செய்யக்கூடாது. And then suddenly one of the sons, the eldest son, normally puts a question to the father. திடீரென்று அந்த வீட்டில் இருக்கிற சாதாரண மூத்த மகன் தகப்பனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பான். Papa, what is this all about? அப்பா, இது எல்லாம் எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது? Every week this happens, every week. ஒவ்வொரு வாரமும் இது நடக்கும். Papa, what is this all about? அப்பா, இதெல்லாம் எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது? And then the father of the family begins to speak about the history of Israel. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் இஸ்ரவேலுடைய வரலாற்றை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். How God led these people out of Egypt. எப்படி எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய முன்னோர்களை தேவன் வெளியே கொண்டு How வந்தார். God brought them out of Egypt and slavery. எப்படி எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்கிற வரலாற்றை All the சொல்ல வேண்டும். signs and wonders that God has done in his life. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் விளக்கி சொல்ல வேண்டும். I will tell you a funny story and come to a close. ஒரு வேடிக்கையான கதையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Last time I was in a hotel and it was Shabbat.
போன முறை நான் வந்து எருசலேமில் இருந்தபோது ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. And I was sitting very close to the lift. நான் வந்து அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன். And I noticed all the stories, they are all on. அங்கே எல்லா மாடிகளுக்கும் போகிறதான எல்லா பட்டன்களும் ஏற்கனவே அவங்க வந்து அடித்து வச்சுருந்தாங்க. I called one of the boys there. He was an Arab fellow. அங்கே இருந்த ஒரு அரபு தேசத்தை சேர்ந்த ஒரு பையன் அங்கே வேலைக்கு இருந்தான். அவனை பார்த்து கேட்டேன், I said, hey, what is this? எதுக்கு இப்படி எல்லா பட்டனையும் நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்க? Do you know what he said? அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? Jews should not work today. யூதர்கள் இன்னைக்கு வேலை செய்யக்கூடாது. So if they want to go to the 11th floor, அதனால் 11வது மாடிக்கு அவங்க போகணும்னு நினச்சா they have to go inside the lift. அவங்க அங்கே லிஃப்ட்டில் போய் நின்னா போதும். It's always open. அது எப்போவுமே திறந்து தான் இருக்கும். And as soon as the lift comes to the 11th floor, 11வது மாடிக்கு வந்த உடனே they have to get out. அவங்க வெளியே போயிடணும். And the lift will be going on and on for the entire day. அந்த லிஃப்ட்டு நாள் முழுவதும் எல்லா மாடியிலையும் போய் நின்று கதவை திறந்து மூடி அது போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். No operations. அன்னைக்கு எந்த பட்டனையும் யாரும் அழுத்தக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. Once you press the button, நீங்கள் அப்படி பட்டனை அழுத்திட்டீங்கன்னா you have worked on a Shabbat. நீங்கள் ஓய்வு நாளில் வேலை செஞ்சிட்டீங்க. We have a wonderful God of freedom. நமக்கு ஒரு சுதந்திரமான தேவன் நமக்கு இருக்கிறார். Do you trust us in your heart? தேவன் கொடுத்த அந்த விடுதலையை நீங்கள் We உணர்கிறீர்களா? have a wonderful God. ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். He said, I have loved you with an everlasting love. ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். I have loved you with an everlasting love. உன்னை அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். Hallowed be thy name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Let this holy name be lifted up above all the names of this world. இந்த பரிசுத்தமான நாமமானது இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்த்தப்பட்டிருப்பதாக. And because this is a name of character, இந்த நாமத்திற்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறபடினால I can come to this God with my petitions. இந்த தேவனிடத்தில் என்னுடைய விண்ணப்பங்களோடு கூட நான் வர முடியும். I can come to this God and confess all of my sins. இந்த தேவனிடத்தில் வந்து என்னுடைய பாவங்களை என்னால் அறிக்கை செய்ய முடியும். Because he's a God of character. ஏனென்றால் அவர் குணாதிசயங்களை உடைய தேவனாய் I இருக்கிறார். want every eyes to be closed to the presence of God. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to a close today, இந்த மாலை வேளையில் நாம் முடிக்கும் போது that we search our hearts, நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். that we say, Lord, I need to learn much more about prayer. ஆண்டவரே, ஜெபத்தை பற்றி இன்னும் அநேக காரியங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. Yes, I pray during lunchtime. ஆமாம் ஆண்டவரே, மதிய உணவின் போது நான் ஜெபிக்கிறேன். I pray during breakfast or night. ஆண்டவரே, காலை உணவின் போதோ இரவு உணவின் போதோ நான் ஜெபிக்கிறேன். But most of the time, I have no time. நான் அநேக நேரங்களில் நான் நேரமில்லை என்று சொல்லுகிறேன். Lord, teach me to pray. ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். Teach me to pray. ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும். Don't think it was not a good request from the disciples. ஏதோ சீடர்களிடமிருந்து ஒரு கேட்கப்பட்ட இது ஒரு நல்ல கேள்வி இல்லை என்று நினைக்காதீர்கள். They saw Jesus praying and they had questions. அவர்கள் இயேசு ஜெபிப்பதை பார்த்தார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழுந்தது. As we come to the Lord this evening, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நாம் வரும்போது, thus say, Lord, teach us to pray. ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுவோம். Your name, ஆண்டவரே, உம்முடைய நாமமானது பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமமானது எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படுவதாக என்று ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து நாம் சொல்லுவோம். as we come to the end of this meeting, இந்த ஆராதனுடைய முடிவிற்கு நாம் வரும்போது, that we all lift up the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்த ஆரம்பிப்போம். You are a great God of character. ஆண்டவரே, நீர் குணாதிசயங்கள் நிறைந்து மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு தேவனாக இருக்கிறீர். Lord, we want to come to you this evening. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக இந்த மாலை வேளையில் நாங்கள் வர விரும்புகிறோம். And we want to confess before this world, you are the name above all the names of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் உம்முடைய நாமமே மேலான நாமம் என்று நாங்கள் அறிக்கையிட விரும்புகிறோம். Lord, teach us to pray in our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்வோமா? We want to move closer to you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இன்னும் நாங்கள் நெருங்கி வர விரும்புகிறோம். We need to know you more in our personal lives. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறோம்.
We need an intimate relationship with you. ஆண்டவரே உம்மோடு கூட ஒரு நெருக்கமான உறவை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். Can we all lift up our hands and begin to pray? நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Lord, you will be everything to me in my life. ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இருப்பீராக. I want to put my life before you. ஆண்டவரே என்னுடைய வாழ்வை உமக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். Lord, I pray that you do great things in the future. ஆண்டவரே எதிர்காலத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உம்